என்னடா என்ன கூட்டிட்டு போக மாட்டியா? என்னடா அப்படி தலைய குடிச்சிட்டு இருக்க? ஒன்னதானே கேக்குறேன். அத்தை அத்தை அழாதீங்க. நீங்க ராஜேஷ பார்க்கலாம். கண்ணை தொடங்க. நிஜமாவா? முதல்ல கண்ணை தொடங்க. சுந்தர் நீ வா. சுந்தர் அத்தை அவசியமா ராஜேஷ பார்க்கணும். அவங்களால ராஜேஷ பார்க்காம இருக்க முடியாது. ஆனா அத்தை அங்க வர வேண்டாம். அத்தை பார்த்தாங்கன்னா அவங்க தாங்க மாட்டாங்க. மாலதிக்கு தெரியாம எங்கேயாவது வெளியில மீட் பண்றதா நல்லது. நான் சொன்னேன்னு ராஜேஷ் கிட்ட சொல்லு. நான் அத்தைய கோயிலுக்கு அழைச்சிட்டு வரேன். நீ ராஜேஷ மாலதிக்கு தெரியாம அழைச்சிட்டு வா. அண்ணி அவன் யாரையும் பார்க்க விரும்பல. அண்ணி என்னையும் இனிமேல் அங்கே வரவேணா சொல்லிட்டான். பெத்தவங்க அவங்க. நீ பார்த்தல 24 மணி நேரமும் அவனை நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க. ராஜேஷ் தண்டிக்க வேண்டியதா அந்த மாலதியை மட்டும்தான், அவனை பெத்தவங்கள இல்ல. நான் சொன்னேன்னு சொல்லு. நாளைக்கு ராஜேஷ் கோயிலுக்கு வரணும், இல்ல சந்தோஷ் வருவார்னு சொல்லு. சரிங்க அண்ணி, நான் ட்ரை பண்றேன். சுந்தர் ராஜேஷ் கோயிலுக்கு வரணும், இது அண்ணியோட உத்தரவுன்னு சொல்லு. சரி சொல்றேன் அண்ணி, நான் வரேன். இவளுக்கு பார்க்குற பார்வையே சரியில்லையே. முழிக்கிற மொழியே சரியில்லை. இவருதான் கண்டிப்பா அவகிட்ட சொல்லியிருக்கணும். டைரக்டர் சார், உங்க காதலி, அதான் பொம்மலாட்ட படத்தோட ஒரிஜினல் காதலி, பேரு என்னன்னு வினிதா கிட்ட சொன்னீங்களா? நினைச்சேன், இவ ஒரு மாதிரி லுக் விடும்போதே டவுட்டா இருந்துச்சு. உங்க காதலி யாருன்னு காதலியா நடிக்கிற காதலி கிட்ட சொன்னீங்களான்னு கேட்டேன். என்னாச்சு தெரியும் உனக்கு? எனக்கு என்ன பைத்தியமா? இது எல்லாத்தையும் போய் நான் அவகிட்ட சொல்றதுக்கு? அப்புறம் எப்படி அவளுக்கு தெரியும்? அவளுக்கு அதெல்லாம் தெரியும். உனக்கு யார் சொன்னா? அவளே தான் சொன்னா. அன்டைம்ல போன் பண்றா நைட்ல. நான் அவளை கண்டுபிடிச்சிட்டேன், நல்ல அழகா உயரமா இருப்பான்னு. நீங்க சொல்லாம அவளுக்கு எப்படி இவ்ளோ டீடைல்ஸ் தெரியும்? ஏன் தேவி, அந்த வினிதா ஒரு மென்டல்ங்கிறது உனக்கு தெரியாதா? உன் நிம்மதியை கெடுத்து உன்னை இரிட்டேட் பண்ணணுங்கிறதுக்குன்னே அவ சொல்லியிருக்கா. இல்லையே, ஃபுல் டீடைல்ஸோட போட்டோட வந்து காட்டுறேன்னு சொல்லியிருக்கா. எனக்கே தெரியல, அவளுக்கு மட்டும் எப்படி தெரியும் நீங்க சொல்லாம? அவ வந்து பொய் சொல்ற மாதிரி. மாதிரி என்ன பொய் சொல்றா? அவ பொய் தான் சொல்றா. எத்தனை வாட்டி கேட்டிருப்பேன், பேரை சொல்லுங்க பேரை சொல்லுங்கன்னு. என்கிட்ட சொல்லாம அவகிட்ட மட்டும் போய் சொல்லிருக்கீங்க. அப்போ என்னை விட அவ முக்கியமா போயிட்டா, அப்படிதானே?
என்ன தேவி? எப்படி தேவி? நீ என்னோட ஒய்ஃப் தேவி. உன்னை விட எனக்கு எப்படி அந்த வினிதா முக்கியமா போவா? அவகிட்ட போய் நான் சரி, உன்கிட்ட அவ என்ன சொன்னா? அவகிட்ட என் முன்னாள் காதலிய பத்தி நான் சொன்னதா அவ உன்கிட்ட சொன்னாளா? அவ ஏன் அப்படி சொல்ல போறா? ஆனா நீங்க சொல்லாம அவளுக்கு எப்படி தெரியும்? என்னாலே கண்டுபிடிக்க முடியல, அவ மட்டும் கண்டுபிடிச்சிருவாளா? நீங்க தான் சொல்லிருப்பீங்க. ஏன் இதை ஏண்டி என்கிட்ட கேக்குற? நான் தான் அவகிட்ட சொல்லவே இல்லைங்கிறேன். அவ வந்து உன்கிட்ட ஏதாவது சொன்னா எப்படி தெரியும்? அந்த பிசாசு கிட்ட கேட்க வேண்டியதானே? கேட்டேனே, நான் கேட்காம இருப்பேனா? சஸ்பென்ஸ்ங்கறா. என்னத்த சஸ்பென்ஸ்? நீங்க தான் சொல்லிருக்கணும். கண்டிப்பா நீங்க தான் சொல்லிருப்பீங்க. தேவி ப்ளீஸ், இது நல்லா இல்ல. எனக்கு வந்து நாளுக்கு நாள் இந்த வீட்டுல நிம்மதி எல்லாம் போயிட்டு இருக்கு. என்னால எந்த வேலையிலுமே ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. அந்த வினிதா வந்து அவ ஒரு சைக்கோ. அவ சாடிஸ்டிக்கா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. அவ என்ன வந்து ஒவ்வொரு நிமிஷமும் சித்திரவதை பண்ணிட்டு இருக்கா. நீ அவ கூட சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்க. ஏய், உனக்கு அறிவு வேணாண்டி? நான் எதுக்காக என்னுடைய பர்சனல் விஷயங்களை போய் அவ ஒரு மூணாவது மனுஷி அவகிட்ட எதுக்கு சொல்லணும்? இங்க பாரு, வர வர எனக்கு நிம்மதியே இல்லாம போயிட்டு இருக்கு. உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நித்த நான் செத்துக்கிட்டு இருக்கேன் சொல்லிட்டேன். நான் ஷூட்டிங் கிளம்புறேம்மா. வடக்கண்ணு கதிரே, எனக்கு பயமா இருக்குடா. அந்த நடிகை உண்மையிலேயே கண்டுபிடிச்சிருப்பாளா? பாரதின்னு தெரிஞ்சா பெரிய தப்பாயிடுமேடா. எனக்கு ஒண்ணுமே புரியலமா. தேவி கிட்ட நான் அதெல்லாம் பேசிட்டேன். ஆனா எனக்குள்ளேயும் பயமா தான் இருக்கு. வினிதா நிஜமாவே என் கடந்த காலத்தை பத்தி கண்டுபிடிச்சிட்டாளா? இல்லனா தேவியை மிரட்டுறதுக்காக அப்படி சொல்றாளா? தெரியல. ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள உதறலாதான் இருக்கு. எங்க இவ எதுக்குங்க இங்க வரா? யாருமா? யாரு வர்றா? அதான் அந்த சனிய புடிச்ச மாலதி. மாலதியா? அவ எங்க வர்றா? ஒருவேளை அவ பொருள் ஏதாவது எடுக்க வந்திருப்பா. என்ன ஏதுன்னு கேட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போ.
இனிமே இந்த வீட்டு பக்கம் வர வேணான்னு சொல்லிடு போ. என்ன வேணும்? எப்படிமா இருக்க? சி, சனியம் பிடிச்ச காக்கா காலையில இருந்து கத்திக்கிட்டே இருக்கு. விருந்தாளி வர போறாங்கன்னு பார்த்தா சனியம் இதுக்கு தான் கத்திருக்கியா? எதுக்குமா வேற யாரையோ திட்டுற மாதிரி திட்டுறீங்க? சொல்லுங்க மாலதி, உங்க பொருள் ஏதாவது இங்க இருக்கா? சொல்லுங்க, எடுத்துட்டு வரேன். என்னம்மா யாரோ மாதிரி பேசுறீங்க? ஏய், சொன்னா புரியாது. இந்த கர்மம் பிடிச்ச காக்காய்க்கு இம்சை பண்ணிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் அடிச்சே கொல்லணும். விட்டது தப்பா போச்சு. நீங்க என்னன்னு சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஆமா, என்னால அந்த வீட்டுல இருக்க முடியலம்மா. நானும் ராஜேஷும் இங்க வந்துடுறோம்மா. நீயே ராஜேஷ் கூப்பிட்டா அவர் வருவாருமா. அம்மா, நாங்க 2 பேரும் இங்கே வந்துடுறோம்மா. ஏங்க, இந்த காக்காயை கொஞ்சம் விரட்டுங்க. இந்த சனியும் பிடிச்ச காக்கா இம்சை தாங்கல. என்னடி சொல்ற? காக்காயை விரட்டணுமா? பண்ணதெல்லாம் பத்தாதுன்னு ஆர்த்தி எடுத்து உள்ள கூப்பிட்டுக்கணுமா? மான வெக்க இருந்தா இப்படி வந்து கத்துமா என்ன? வெக்கம் கெட்ட ஜென்மம். எப்ப பாரு காக்கான்னு கத்திக்கிட்டே இருக்கு. மூஞ்சியும் அதுவும். நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் ராஜேஷ்க்கு எனக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. அதுதான் உண்மை. மாலதி, நில்லு நில்லுன்னு சொல்றல்ல. கதிரை விட்டுட்டு ராம ஏன் கல்யாணம் பண்ணன்னு கேட்டல்ல, ஞாபகம் இருக்கா? அக்கா, கொஞ்சம் லைட்டா ஃப்ளாஷ்பேக் போலாமா? என்ன? உங்களுக்கும் கதிருக்கும் தானே கல்யாணம். பட்டு சேலை கட்டிக்கிட்டு மணப்பெண்ண அலங்காரம் பண்ணிக்கிட்டு நீங்க மணவர வரைக்கும் போய் மாப்பிள்ளைய நீங்க மாத்துனீங்கல்ல? ஞாபகம் இருக்குல்ல? அப்ப எனக்கு ராம் முக்கியம் இல்ல.
அவருக்காக நான் இந்த தாலியை கட்டிக்கல. தேவி அக்காவோட தாலியை காப்பாத்துதா நான் கதிர் மாமாவை விட்டுட்டு ராம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உன்ன மாதிரி ஏமாத்தி வீட்டுக்கு வர வச்சு கூட பொறுத்து ராம கல்யாணம் பண்ணிக்கல. நீ அசிங்கொண்டி. நீ கட்டி இருக்கிறது மல்லிகாவோட தாலி. மல்லிகாவோட தாலியை பறிச்சு நீ கட்டிக்கிட்டு இருக்க. இது நிலைக்காது. இந்த தாலி உன் கழுத்துல நிலைக்காது. உன்னால நிம்மதியா வாழவும் முடியாது. அனாத மாதிரி அக்கம் பக்கம் யாருமே இல்லாம அனுபவிச்சுதான் சாவ. நீ நல்லா அனுபவிச்சுதாண்டி சாவ. மலரு, கண்டது கிட்ட நீ ஏமா பேசுற? இது மூஞ்சில முழிச்சாலே விடியாது. நீ உள்ள போமா. என்னவா? எதுக்கு வந்திருக்கா? சிதம்பரம் சம்பந்தி வீட்டுக்குள்ள விடலல்ல, அதான் இங்க தங்கிக்கவான்னு கேட்க வந்திருக்கா. தெருப்பொறுக்கி வீட்டுக்குள்ள வரதா? நீங்க என்னமா சொன்னீங்க? என்ன சொல்லுவாங்க? பாம்பை வீட்டுக்குள்ள வளர்க்க முடியாதுல்ல. எதையாவது சொல்லிக்கிட்டு வாசப்படி ஏற வேண்டாம்னு சொல்லுவேன். இன்னொரு தடவை இந்த வீட்டு வாசப்படி ஏறினா அப்புறம் மரியாதை கெட்டுரும். ஏ கோயிலா, உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, இனிமே நீயே கூப்பிட்டாலும் உன் வீட்டுக்கு வர மாட்டேன். பொத்திக்கிட்டு போ. ஏய், பேர சொன்ன விளக்கு மாத்தாலே அடிப்பேன். வாய் பொத்திக்கிட்டு ஓடி போடி. ஏய், உனக்கு மட்டும்தான் அடிக்க தெரியுமா? எனக்கும் அடிக்க தெரியும். என்னடி எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? பெத்து வளர்த்தவங்கள மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். ஒழுங்கு மரியாதையா போடி. போடின்னு சொல்றேன்ல. மரியாதையா வெளியே போ. வெளியே போ சொல்றேன்ல. ஏய், என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னையே அடிச்சிருவியா? எங்க அடி பார்க்கலாம். அடிடி. அம்மா நீங்க விடுங்கம்மா. கோகிலா, நான் கூப்பிடுறேன். கோகிலான்னு சொல்ல கேளுங்கம்மா. விடுங்கம்மா. உன்னை விடுங்க மலரே. உனக்கெல்லாம் நல்ல சாவே வராதுடி. அனாதை பணமா தாண்டி போவ. சண்டாளி வந்துட்டா. எதுக்கு இங்க வந்த? எந்த மூஞ்ச வச்சிட்டு வந்த? எந்த மூஞ்ச வச்சிட்டு விடுங்கம்மா. என்னம்மா? வந்துட்டா பாரு. என்னம்மா? என்னாச்சு? அம்மா வேண்டாம்மா. விடுங்கம்மா. என்னையே அடிப்பேங்கறாங்க இவ. வா, வந்து அடி. பெத்த வயிறு பத்து ஏறியே சொல்றேன். நீ எல்லாம் அனாதை பணமா தாண்டி போவ. அனாதை பணமா தான் போவ. ஓடி வெளியே. என்னையே அடி. பாரு, ஏதாவது சொல்லிட்டு இந்த பக்கம் வந்த ஒதிக்கிற எண்ணெய் எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். போ போ. இவள பெத்து வளர்த்ததுக்கு என்ன பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. நீ வாமா, நீ வா. கூட்டிட்டு போங்க. அம்மா அவ கடக்குறாமா. நீங்க உள்ள போங்கம்மா. நல்லா அவளதான் நம்ம தலை முடிக்கிட்டோமே. நீ வா. இருக்க மாட்டா. நீங்க போங்கம்மா. நீ சண்டாளி. நாசமா கத்தாயம்மா, உனக்கு உடம்புக்கு ஏதாவது ஆயிர போகுது. வா. அவ திருந்த மாட்டா. நீ வா. எதுக்கு எனக்கு வந்து போறத?